அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சேக்கி புக் மார்க்கில் ஒரு படத்தை பற்றி பேசலான்னு தோணுச்சு. அந்த படத்தோட பேர் கூழாங்கல். இதை எதர்ச்சியாக இன்னைக்கு பார்க்க ஆரம்பித்தேன். அதில் பார்த்த உடனே அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா அதை இன்னும் நெக்ஸ்ட் வீக் பேசிக்கலாம், அதை பற்றி பேசலாம்னா நிறையா அதோட ஏன்னா அதை பார்த்த தாட்ஸ் டைல்யூட் ஆகிடுங்கிறதுனால இதை பற்றி பார்த்த உடனே எனக்கு என்னென்ன தோணுச்சு, இந்த படத்தை பற்றி பேசலாங்கிறது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. இந்த படம் 2021 வெளிவந்திருக்கு. ஆனால் நிறைய அவார்டெல்லாம் வின் பண்ணிவிட்டு இப்போ தான் நமக்கு ஓடிடியில் பார்க்குற மாதிரி வந்திருக்கு. டைரக்ட் பண்ணவர் PS வினோத்ராஜ். ஸோ இந்த படம் என்ன மனநிலையில் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இப்போ கிரேட் இண்டியன் கிச்சனுங்கிற அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பாத்திரம் வளர்க்குற சீன்ஸு 10 நிமிஷம் காமிப்பாங்க. ஏன்னா அது நமக்கு போர் அடித்தாலும் அந்த அந்த ஒரு சலிப்பு தன்மையை ஆடியன்ஸுக்கும் கொடுக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடையே அதை எடுத்திருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறையா ஒரு மாதிரி நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல, அவார்ட் படம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி தூர்தர்ஷனில் மாநில மொழி திரைப்படம் போடுவாங்க. அதில் மேக்ஸிமம் மலையாள படம், பெங்காலி படம் இதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லோவாக அவங்களோட வாக்கு, அவங்களோட சீன்ஸே அவங்களோட டயலாக்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மூமெண்ட்டு மட்டும் காமிச்சிட்டே இருப்பாங்க லாங்காக. இது மாதிரி தான் இருக்கும். பெரிய ஒரு மியூசிக் இருக்காது. இது முன்னாடி இருந்தே அப்படி இருக்குது. அதுக்கு முக்கியமாக பெயர் போனவர் அடூர் கோபாலகிருஷ்ணன். அவர் படங்கள்லாம் இதை மாதிரி தான் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு இயல்புத்தன்மையோடையும் இருக்கும். அவரோட படங்கள் பார்க்கும்போது மதில்கள் எடுத்திருப்பார். நிறையா படங்கள் எடுத்திருக்காரு. அதில் நான் மதில்கள் பார்த்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா பஷீர் அவரோட கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஜெயில் காம்பவுண்டுக்குள்ளேயே மம்முட்டி நடிச்சிருப்பார். அவ்வளோ பொறுமையான மனநிலையில் பார்த்தோன்னா அந்த கதாபாத்திரம் நம்ம மனதில் நிலைத்து நிற்குங்கிற அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த கேட்டகரியான படம் தான் இந்த படமும். இந்த படத்தில் என்ன ஒரு எனக்கு ப்ளஸ்ஸாக தோணுச்சுன்னா, முக்கியமாக இந்த மதுரை சைடு, அதாவது சவுத் எண்டு, மதுரை இந்த பக்கம், அதாவது விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சைடில் கரூர், அதான் சவுத் சைடு இருக்கிற ஊர்களில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப இயல்பாகவே இருக்கும். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் நடந்து வராரு. நடந்து வரும்பொழுதே இது என்ன லேண்ட்ஸ்கேப்பில் இந்த படம் நடக்குதுங்கிறத காமிச்சிருவாங்க. ஒரு பாட்டி வீடு கூட்டிக்கிட்டு இருக்கும் வெளியே. இன்னொரு பாட்டி அந்த மதிய நேரத்தில் அரிசியை கல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த நிலப்பரப்பில் அந்த டைமிங்கில் என்ன நடக்கும், எப்படி அந்த ஒரு அமைதித்தன்மையோட ஊர் இருக்கும் அப்படிங்கிறத நிறையா அழகழகான சீன்ஸில் வச்சுருப்பாங்க. இந்த கதை என்னென்னா, இது ஒரு ஸ்பாய்லர் தான். இதை நீங்கள் கேட்டுட்டும் பார்க்கலாம். இந்த படம் ஒரு நீங்கள் பயங்கர எதிர்பார்ப்போட, ரொம்ப கதையம்சம், ரொம்ப ட்விஸ்ட்டு அப்படிலாம் நினச்சி கூட பார்த்து போக வேணாம். இது ஒரு 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 புத்த மனநிலையில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியான மனநிலையில் பார்க்க வேண்டிய ஒரு பொறுமையான ஒரு படம் தான் இது. ஸோ அதனால் அந்த கதை எங்கே ஆரம்பிக்குன்னா, ஒரு மனைவி மேலே கோவப்பட்டு அவன் பையனை ஸ்கூல்லேருந்து இடையிலே கூப்பிட்டு அவன் மனைவியோட அம்மா வீட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு திரும்ப அவன் ஊருக்கு, பக்கத்து ஊர் தான், அவன் ஊருக்கு நடந்தே போகிறது தான் கதை. இந்த கதை இதில் மெயினான ரோலாக யார் நடிச்சிருப்பாங்கன்னா, அந்த கோவப்படுற அந்த அப்பா கேரக்டர், அவரோட பையன், இவங்க 2 பேரோட கேரக்டர் தான் மெயினாக இருக்கும். இதில்
காமிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவன கூப்ட்டுட்டு கிளம்பி போகும்போது, அந்த ஊர்ல ஒரு பெட்டி கடையிலேயே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் விப்பாங்க. அத குடிச்சிட்டு அங்கருந்து போம்போது அந்த பஸ்ஸுல நடக்கிற சம்பவங்கள், அந்த பஸ்ஸுல காமிக்கிற ஒவ்வொரு ஷாட்லயும் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அந்த ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கைய வந்து காமிக்கிற மாரியே தான் இருக்கும். அதுல சில ஷார்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதோட டீட்டெயில் வந்து எனக்கு தெரியல. மேபி அதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும். முக்கியமா ஒரு குழந்தையோட ஒரு அம்மா உட்காந்துருக்கும். அ இடையிலேயே இறங்கி அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பால் குடுக்குற அந்த ஒரு மரத்துக்கடியில உட்காந்துருப்பாங்க. இந்த சீனுக்கு பின்னாடி இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்கங்கிற மாரி எடுத்துக்கலாம். அம் இது மாரி நெறையா சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையன் சீன் வந்து பையன் வந்து அ இவன நடக்க வைக்கணும்னே அவங்க அப்பாவ நடக்க வைக்கணும்னே பிளான் பண்ணி, பணத்தெல்லாம் கிழிச்சு போட்டு ஓடுவான். அவங்க அப்பாவும் தொரத்திக்கிட்டே வருவாரு. ஸோ பணம்லாம் கிழிச்சு போனனால, நடந்து தான் போணுங்கிற சிச்சுவேஷன் வரும். சிச்சுவேஷன் வரும்பொழுது அவன் வந்து அந்த குழந்தை தன்மையோடையே விளாண்டுக்கிட்டே வருவான். அது சில சமயம் நல்ல ஃபன்னாவும் இருக்கும். ஒரு கண்ணாடி உடைஞ்ச கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிய வச்சு அதில ஒரு வெயில்ல வந்து கிளிட்டர் ஆகும்ல. அந்த இத வந்து பாறையில அப்படியே அடிச்சுக்கிட்டே வருவான். ஆ அதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது சின்ன வயசுல இதெல்லாம் செஞ்சு பார்த்த ஞாபகம் வரும். ஆ அந்த சின்ன சின்ன விஷயத்த ரசிக்கணுங்கிற ஒரு நோக்கம் வரும். அந்த குழந்தை தன்மைக்கு கொண்டு போற மாரி இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து ரொம்ப ஒரு வறுமையான ஒரு குடும்பம். எலிகள வேட்டையாடி அத எடுத்து சாப்பிடுவாங்க. அதுல ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இது பேரு தெரியல. அ பறக்க விடுவாங்க. நான் சின்ன வயசுல கூட விளையாண்டுருக்கேன். அது பேரு எனக்கு தெரியல. அ மேல தூக்கி போட்டா அப்படியே சுத்தி சுத்தி வரும். அப்படியே ரெக்க மாரி இருக்கும். அத தூக்கி போட்டு விளையாடுறது. அந்த வறுமையிலயும் அது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அ அந்த ஒரு சீன்ஸு. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் பொழுது, இவன் கூழாங்கல் எடுத்து வாயில வச்சுப்பாப்படி அந்த சின்ன பையன். அ அதுக்கப்புறம் இன்னொரு அவங்க டீச்சர் வந்து ஒரு வண்டியில வந்து கூட்டு போம்போது, அவங்க அப்பா வந்து அவன பார்க்குற பார்வை, அதெல்லாம் பார்க்க காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த படத்துல சில சீன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது எனக்கு வேற மாரி தோணுச்சு. எப்படின்னா, அ மொத சீன் வந்து அவன் ரொம்ப தூரம் நடக்கிறத காமிச்சுட்டே இருப்பாங்க. ஆ நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒ அந்த நடக்கிறத நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த வெயில் நமக்கு உணரவே வச்சுருவாங்க. அந்த வெயில்ல நடந்துக்கிட்டே இருப்பான். அப்படியே போகும்போது ஒரு பாம்பு குறுக்க வர சீனு. அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கொலுசு சவுண்டோட ஒ ஒ ஒரு ஒருத்தவங்க வர மாரி நான் அத காமிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அம் அந்த கேமரா தான் அந்த கொலுசு சவுண்ட் இருக்கிற ஆள் மாரின்னு வச்சுக்கங்களேன். ஒரு லேடி வர மாரி. ஃபர்ஸ்ட்டு என்ன நெனச்சேன், ஏதோ ஒரு அழகான ஒரு லேடி வந்து போறாங்க. இத அவன் அவன் பார்த்துட்டே போயிட்டு கால்ல தடுக்கி ரத்தம் வந்துரும். ஆ ஸோ ஒரு அழகான பொண்ண ஏதோ பார்க்குறானோ! அப்படிங்கிற தாட் வந்துச்சு. அந்த சீன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அ ஏதாவது வேற எது மாரியான பெண்ணா இருக்குமோ! அப்படிங்கிற மாரி ஒரு தாட் தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரத்தம் வாங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அவ இல்லங்கிறம்போது, என்ன தோணுச்சுன்னா, இது வந்து ஒரு ஒரு அமானுஷ்யமான இல்லாட்டி ஒரு அம் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அமானுஷ்யமான ஒரு உருவமா இருக்கலாம். இல்லன்னா அது வந்து ஒரு தெய்வமா இருக்கலாம். பெண் தெய்வம். குலதெய்வங்கள்லாம் இப்பலாம் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் எப்படினாலும் நம்ம இமேஜின் பண்ணிக்கிற மாரி தான் இருந்தது. ஆ அதுக்கப்புறம் தாண்டி போறது, அ திரும்ப அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், பயங்கர கோவத்தோட போறது, அதுக்கப்புறம் தண்ணிய குடிச்சதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாரி இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இன்னும் ரிலாக்ஸ் ஆன மாரி இ நமக்கு தெரியுது. ஆ ஃபைனலா என்னன்னா, அந்த கூழாங்கல்ல வந்து அந்த பையன் எடுத்து வைக்கும்பொழுது, ஆல்ரெடி நெறையா கூழாங்கல் இருக்கும். அப்பன்னா இது வந்து இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. இப்படிதான் நடந்துட்டு இருக்குங்கிற மாரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இத்தன தடவ இவங்க இந்த மாரி சண்டை வந்திருக்கு. இதே மாரி போயிட்டு வந்திருக்கான். அந்த பையனும் இதே மாரி போயிட்டு வந்திருக்கான். இது ரெகுலரா நடக்கிற ஒண்ணு தாங்கிறதையும் நம்ம உணர முடியுது. ஆ இது இல்லாம அந்த நாய்க்குட்டி ஒரு கேரக்டரா உள்ள வரும்.
அதுக்கப்புறம் கடைசியா வந்து அந்த தண்ணி எடுக்க போயிருக்காங்கங்கிறபோது, ரொம்ப ட்ரையான ஒரு லேண்ட்ல அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா எடுத்து ஊத்தி, அ குடத்துல ஊத்திட்டு இருப்பாங்க. பெண்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதில எந்த பெண் அந்த அவனோட ஒய்ஃப்ங்கிறத வந்து அந்த கணபதிங்கிற கேரக்டரோட ஒய்ஃப்ங்கிறத வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பர்ட்டிகுலரா காமிக்க மாட்டாங்க. அ அந்த கூட்டத்தில ஒரு ஆளா இருக்கலாம். இல்லன்னா அந்த கூட்டத்தில இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதே மாரி ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அப்படிங்கிற மாரியும் நம்ம எடுத்துக்கலாம். தோணுச்சு. ஸோ இத வந்து நம்மளோட பார்வைக்கு நம்ம எடுத்துக்கலாம். எப்படினாலும் எடுத்துக்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இத இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பவா செல்லத்துரை ஞாபகம் வந்தது. ஏன்னா அவரோட கதைகள் படிச்சுட்டு அவர் சொல்லும்பொழுது அந்த அ மனிதர்கள் வந்து எளிய மனிதர்களின் வாழ்க்கையில தான் அவங்களோட வாழ்க்கை முறையில தான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்குங்கிற மாரி சொல்லுவாரு. கோவப்பட்டாலும் சடனா கோவப்படுறது. அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டாலும் சடனா சேர்ந்துக்கிறது. அந்த ஒரு அவனுக்குள்ள இருக்கிற அந்த இயல்பு தன்மைய வந்து அவர் அடிக்கடி சிலாய்த்து சொல்லுவாரு. ஆம். ஸோ எனக்கு அவரோட ஞாபகம் வந்தது. அதே மாரி தான் இந்த படத்துல வந்து ஒரு பிலாசபிக்கலான எனக்கு ஒரு தாட் என்ன வந்ததுன்னா, ஒரு மனிதனோட அ கோபம் வந்து அ கொஞ்ச நேரத்த தள்ளி போட்டா சரியாயிடும்னு சொல்லுவாங்கல்ல. அதுவும் தோணுச்சு ஒண்ணு. இன்னொன்னு வந்து நடைப்பயணம். நடைப்பயணம் வந்து ஒரு மனிதனோட மனத வந்து நெறையா மாத்தக்கூடிய தன்மை உள்ளது. அதுக்கு நெறையா வரலாறு இருக்கு. அம் அ பார்த்தீங்கன்னா, இலக்கற்ற பயணி இது எஸ். ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பாரு. கோடுகள் இல்லாத வரைபடம். சில புக்குலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நடைப்பயணத்த பத்தியே எழுதியிருப்பாங்க. தோராவோட அந்த அந்த லேக்ல அவர் நடந்து வர அந்த ஆர்டிக்கல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நடை வந்து மனிதனோட சிந்தனைய மாத்தக்கூடிய ஒண்ணுங்கிறத வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தியான நிலைங்கிறதையும் சொல்லலாம். அந்த வகையில அந்த பஸ்ஸுல ஏறி அவன் போயிருந்தா வேற மாரி நடந்திருக்கலாம். வீட்ல பிரச்சனையாகி வேற பெரிய பிரச்சனையாயிருக்கலாம். ஆனா அந்த நடை வந்து அவன வந்து ஒரு மனத பக்குவப்படுத்துது அப்படிங்கிறதையும் அ நமக்கு உணர்ந்துக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு வந்து முக்கியமா சினிமாட்டோகிராஃபர பாராட்டணும். ஆம் சூப்பரா எடுத்திருந்தாரு. அவரும் ட்ரையான லேண்ட்ல அ ரொம்ப ரியலா எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பகுதியில வாழ்ந்த மக்களுக்கு இத பார்க்கும்போது கண்டிப்பா கனெக்ட் ஆயிக்க முடியும். சிலர வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும்போதே, கண்டிப்பா அந்த பகுதியில வாழ்ந்தவங்களுக்கு எனக்கே கொஞ்சம் எப்படி சொல்றது? பொருத்தி பார்த்துக்க முடிஞ்சது. சிலர் வந்து அந்த பஸ்ல உட்காந்து போறவங்களலாம் காமிக்கும் பொழுதும், ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும்போதும், அவங்களுடைய பின்னாடி இருக்கிற வாழ்க்கை இப்படிதான் இருக்குங்கிறதையும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணவும் முடிஞ்சது. அதுக்கு தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்த வந்து ரொம்ப பொறுமையான மனநிலையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு சேஞ்சஸ் தெரியும். அந்த தாக்கம் இருக்கும். அந்த படத்தோட தாக்கம் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப சிம்பிளான மூவி. ஆனா விஷுவல் மூலமா நம்மள வந்து அ அந்த அந்த கதைக்கு நெருக்கத்துக்கு கொண்டு போறாங்க. நெறையா ஷார்ட்ஸ் மூலமா நம்மள வித்தியாசமா சிந்திக்க வைக்கிறாங்க. யோசிக்கலாம். இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாங்கிற மாரி நம்மளே எடுத்துக்கலாம். யோசிக்கலாம். இன்னும் நம்ம இது மாரி படங்கள் வந்தா கண்டிப்பா பார்ப்போம். இன்னும் புத்தகங்கள் வந்தாலும் பார்ப்போம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது Spotifyலயும் இருக்கு. Amazonலயும் இருக்கு. Amazon மியூசிக்லயும் இருக்கு. YouTubeலயும் இருக்கு. ஸோ நீங்க எதுலனாலும் கேளுங்க. நீங்களும் பாட்காஸ்ட்ட Spotify இந்த மாரில கேட்டுட்டு நீங்க நடைப்பயணமாவே நடந்தே கேட்கலாம். ஓகே நண்பர்களே. எல்லாம் கடந்து போகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.